வணக்கம். சாட்டையை சுழற்றும் பாஜக. ஆழம் தெரியாமல் கால விட்டுட்டோமோன்னு யோசிக்கும் எடப்பாடி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிட்டே அமைதியா இருக்கும் பன்னீர்செல்வம். என்ன நடக்குது? அதிமுகவுல இத்தனை பிளவுகள் ஏற்பட்டதற்கு யார் காரணம்? கூட்டணி குறித்து தேமுதிகவும் பாமகவும் ரெடியாக இருக்கிறாங்க அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு. அவங்களையாவது கூப்பிட்டு உடனே பேச்சுவார்த்தை பண்ணி தொகுதி பங்கீட்டில் ஒரு சுமூகமான முடிவை எடுத்து அவர்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்து தேர்தலை வியூகங்களை வகுத்து எடப்பாடி உடனே அதை களத்தில் இறங்குவார்னு பார்த்தா அவர் மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள். இந்த மாத இறுதியில் பாஜகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் இந்த மாதம் சென்னைக்கு வர இருக்கிறாங்க. அதன் பிறகு மோடி அவர்கள் சென்னை வர இருக்காங்க. அதே மேடையில் அமித்ஷா எல்லாரும் அமர்ந்து கூட்டணியில் யார் யார் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் மேடையில் அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை இந்த மாதம் பாஜக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் அதிமுக இன்னும் தெளிவான கூட்டணி முடிவு எட்டப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு சாதுரியமான அடுத்தடுத்த ரிப்போர்ட்டுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் தலைமையிடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. விரைவில் சாட்டையை சுட்டுவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் தான் தற்போது தமிழக அரசியல் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது.